நாம குடிக்கிற தண்ணீரும் வயலுக்கு பாய்ச்சிற தண்ணீரும் தர்றது ஆறு. இந்த ஆறு எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? இதோ பாருங்க. மலை உச்சியில பனி உருகி தண்ணீரா மாறும், அல்லது மழை பெஞ்சு அந்த தண்ணீர் மலை மேல தேங்கும். தண்ணீர் எப்பவுமே உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்துக்கு தான் ஓடி வரும். அதனால அது மலை மேலிருந்து கீழே நோக்கி ஓடி வரும். இந்த தண்ணீர் ஓடி ஓடி சின்ன சின்ன பள்ளங்களை உண்டாக்கும். நாளாக நாளாக இந்த பள்ளங்கள் ஆழமா போய் ஒரு நீண்ட பாதையா மாறிடும். இதுதான் ஆற்றோட ஆரம்ப நிலை. இந்த சின்ன நீரோடைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய ஆறா மாறுது. வழியில வேற சின்ன நீரோடைகளும் வந்து இதோட கலக்கும். அதனால ஆறு இன்னும் பெருசா இன்னும் சக்தியா ஓடும். இந்த ஆறு கடைசியில கடலுக்கோ எரிக்கோ போய் சேரும். சில ஆறுகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் பயணிச்சுதான் கடலுக்கு போய் சேரும். ஆறு பாயிற வழியில மண்ணையும் மணலையும் தூக்கிட்டு போய் அதை வேற இடத்துல கொட்டிடும். இதனால தான் ஆற்றங்கரையோர மண் ரொம்ப வளமா இருக்கும், விவசாயத்துக்கு நல்லா ஆகும். இந்த ஆறு உருவாகிற விதம் உங்களுக்கு புரிஞ்சதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் இயற்கை ரகசியங்கள் வேணும்னா பிரவீன் ஃபேக்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்க.